எல்லா செக் பாயிண்ட்லயும் ஆளை போட்டு வயர்லெஸ் வச்சிருக்காங்க. ஒரு குண்டு பிடிக்கவும் இல்லை, ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை, பிரபாகரனை காணையும் இல்லை, சுனாமி வாரத்தை சொல்லவும் இல்லை. அதுக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தான் ஒருத்தன், சொல்ல வாய் எடுத்தானாம் சுனாமி வந்துட்டான். சுனாமி வரும்போது நாங்க சொல்லி வாய் எடுத்துட்டோம்டா, நீ என்னத்த வாய் எடுக்கிறது, நாங்க வருதுன்னு சொல்லிட்டோம். வரும்போது சொல்றதா விஷயம், வாரத்துக்கு முன்ன சொல்லணும் இல்ல. எவ்வளவு பெரிய பிராடு பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த குறிசாத்திரம் பாக்குறதுங்கிறத வச்சு பிழப்பு நடத்தி ஏமாத்திட்டான். அங்க அவன் சொல்றது உண்மை அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சால் உண்மை கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணுவேன், நான் சேலஞ்ச் பண்றேன். பச்சை பொய். நான் கேட்கிறேன், இந்த குறியாரன் ஜாத்திரான்ட்ட போய் இந்த பொக்கட்டுக்கு எவ்வளவு கிடைச்சா பாபு அவுட் முடிஞ்சு. நான் என்ன கலர் பென்னியன் போட்டீங்கன்னு கேட்டேன். வெள்ள நடா போடவே இல்லடா போடா. அவனுக்கு நல்லா தெரியும் வெள்ளதான் போடுவான். அவன் போடவே இல்லைன்னு சேட்டை கலட்டி காட்டிவிட்டு வந்துட்டேன். இப்படித்தான் புறாடு பண்றாங்க. ஏமாறாதீங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது தெளிவா இருக்குது. எனவே இந்த குறி சாத்திரம் பாக்குறவங்க புறாடு பண்ணி ஏமாதி இந்த காலத்திலுமா இது இந்த இஸ்லாத்தை போட்டு புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. போகாதீங்க. இதுல நீங்க போறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நோய்கள் ஆச்சரியமான நோய்களா இருக்குது, அதிசயமான நோய். இது எப்படி ஹாஸ்பிட்டல் கேஸா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க. சில நோய்கள் இப்பதான் உளவியல் பற்றிய கருத்துக்கள் மக்களிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. விளங்கிட்டா? உளவியல் பற்றிய கருத்துக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. கவுன்சிலிங், நிறைய பேர் இப்ப கவுன்சிலிங் ஒன்று எடுக்கணும், கவுன்சிலிங் செய்யணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் வருது. இப்போ ஒரு அளவுக்கு அதுல ஒரு அறிவு மக்கள் மத்தியில இருக்குது. ஆனா ஆரம்ப காலத்துல ஒன்னும் சாதாரணமான நோய், இன்னொன்று பேய் நோய், அவ்வளவுதான். மனசு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேயில வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள் இன்னைக்கு சிலர் அதிசயப்படுத்திக்கிட்டு இருக்குது. அது எப்படி அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சில மனநோய்கள் இருக்குது. சிக்ஸோப்ரனியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், ஹிப்னோட்டிக் அண்ட் அன்சலவைட்டிக்ஸ், இப்படியான சில நோய்கள் இருக்குது. இந்த நோய்களுடைய சிம்டம்ஸ்கள், இந்த நோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒன்று இருக்குது ஹலுசினேஷன் சொல்றது. ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன், ஆடிட்டரி ஹலுசினேஷன் இருக்குது. இந்த விஷுவல் ஹலுசினேஷன் இன்னும் ஒரு ஆள் போகுது, இன்னும் ஆறு வாப்பா நான் போறேன், இன்னும் தலைப்பக்கட்டிக்கு ஒரு ஆள் போகுது, இன்னும் பாம்பு வருது, அவளை வருது, கண்ணுக்கு இவருக்கு உருவம் தெரியும். கண்ணுக்கு உருவம் தெரியும். நேரடியாக தெரியாட்டியும் ஆரோ பின்னால நிக்கிற மாதிரி தெரியும், திரும்பினா மறையும். இது ஒன்று. இவங்க நினைக்க கன்ஃபார்மா நமக்குள்ள ஒரு ஜின் ஒன்று ஃபாலோ பண்ணுது என்று ஸ்டார்ட் பண்ண. இவங்களை நீங்க துருவி ஆராய்ந்தால் இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு எப்படி ஜின்னு தெரியுதோ, சிலருக்கு காதுல கதைக்கிற சத்தம் கேட்கும். காதுல கதைக்கிற சத்தம் கேட்கும். அப்ப காதுல கதைக்கிற சத்தம் கேட்டுறது ஆடிட்டரி ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்றது. விளங்கிட்டா? ஆடிட்டரி ஹலுசினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆடிட்டரி ஹலுசினேஷன்ல காதுல கதைக்கிற மாதிரி, இறைச்சல் மாதிரி, யாரோ கூப்பிடுற மாதிரி, பேசுற மாதிரி கேட்கும். நீங்க இந்த மனநோயாளர்கள் தனியா பேசுறத பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே அவங்க தனியா பேசல, ஒரு ஆள் பேசுது, ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க காதுக்கு மட்டும் கேட்குது. அதனால உங்களுக்கு தனியா பேசுற மாதிரி தெரியுது. அப்ப இப்படியான சிம்டம்ஸ் இருக்கும்போது, இப்படியான அறிகுறி இருக்கும்போது, இது கண்டிப்பா ஜின் தான், இது பேய் தான், இது பிசாசி தான், இதுக்கு சாத்திரம் பார்க்கணும், இது ஆரோ வச்சுட்டாங்க, என்னமோ பார்வை கொண்டுட்டு ஜின்னொண்டு ஏறிட்டு இப்படி வரும். விளங்கிட்டா? இப்படி வந்தா இது கொண்டு டாக்டர்கிட்ட மருந்து எடுத்தா டாக்டருக்கு தலைவலதா போய்த்திடும். என்னடா இது நமக்கிட்ட தள்ளிடு, நமக்குள்ள வாங்கிடும். இதை கொண்டு சைக்காட்டிஸ்ட் பேசணும். இதை கொண்டு போய் மனநோய் மருத்துவ நிபுணர்கிட்ட பேசுங்க, இல்லாட்டி ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்க. கவுன்சிலர் மாதிரிலே ஒரு சில கவுன்சிலர் மாருக்கு அதுலயே பயம் வருது. விளங்கிட்டா? அது ஒரு நம்பிக்கையோட அதை ஃபேஸ் பண்ணணும், அந்த கேஸ் அட்டென்ட் பண்ணணும், அதை பார்க்கணும். அப்ப இப்படியான இந்த விஷயங்களை இந்த பேய் சாத்திரம் பார்க்கிறவங்கள்ட்ட கொண்டு போறாங்க. போனால்
அவங்களும் நம்புறாங்க ஜின்தான். உண்மையில இந்த பரிசாரிமார் பாவம், இந்த வைத்தியம் செய்யறவங்க அவங்கள சொல்றாங்க, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கண்டா, அவங்களுக்கு இருக்கிறது கிரோண்டியஸ் டெலியூஷனா, அந்த வைத்தியர்மாருக்கு இருக்கிறது. ஏனண்டா அவங்க நினைக்கிறாங்க எனக்குள்ள ஒரு சக்தி வந்து இந்த சக்தியை விரட்டுதுண்டு, எனக்குள்ள ஒரு சக்தி வந்து இந்த சக்தியை விரட்டு, அதுவும் ஒரு கிரோண்டியஸ் டெலியூஷன் தான். விளங்கிட்டா? இப்படியான இந்த பிரச்சனைகள் வருது. இது இன்றைக்கு இந்த பரிசாரம் பார்க்கறதுக்கு, இந்த குறிசாத்திரம் பார்க்கறதுக்கு நம்மளை தள்ளி விடுது. அப்ப இதுக்குள்ள போய் மூட நம்பிக்கை ஸ்டார்ட் ஆகுது. மூட நம்பிக்கை என்ன? அங்க போய் சில துவா கூட கட்டுறோம், நூல் கட்டுற துவா கூட. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, காவிர்கள் கையில நூல் கட்டிக்கிருப்பாங்க. என்னன்னா அந்த சாமி பிடிச்சி ஓதி மந்திரிச்சு போட்டு கட்டி கட்டி விடுவார். கட்டினா என்ன, அவீர கணக்கில் அவீர சைத்தான் தீண்டாது, கெடுதிகள் நீங்குது, ஆபத்துக்கள் வராது என்றுதான் நூல் கட்டு. அப்ப நூல் கட்டின கையில இஷ்டரிங்க பிடிச்சி சாமி படம் வச்சு பஸ் எடுத்துக்கிட்டு போய் கவுண்டு கொட்டின கேஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? இதுதான். அப்ப எங்க பாதுகாப்பு? சாமி தூங்கிட்டா, நூல் முறிஞ்சிட்டா, இதே நூலை தானே நம்ம முஸ்லீம்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் வெறும் நூலை கட்டுறான், இவங்க அதுல ஒரு அரைக்கூட்டை வச்சு தாயத்தை வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. தாயத்து, துவா கூடு, அதுல இசிம் எழுதி அதுல கட்டி தொங்க ஓட்டிக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த துண்டு தப்பா சரியா அப்படின்னு கேட்டா இந்த அசரத்துமார் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாங்க இந்த ஓம் மந்திரம் எல்லாம் ஓதல்ல, சுலாம் பிரகதம் கசுவர்ணம் என்று ஓதல்ல, நாங்க குர்ஆனுக்குள்ளால இசும் கட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடாப்பா, சரி. அப்போ குர்ஆன்ல ஒரு வசனத்தை எழுதி நீங்க துவா கூடு போட்டா காய்ச்சல் சரியாகுது, தலையீடு சரியாகுது, ஆபத்து வராது, அப்படித்தானே? ஹாபிஸ்மாருக்கு என்னத்துக்கு வருத்தம் வருது? அவன் மொத்த குர்ஆன மனசுக்கு கட்டிக்கிறியானே, நீ 2 வசனத்தை வெளியில கட்டினதுக்கே வருத்தம் லேசாகுதுண்டா. ஆபிசுமார் ஒத்தனும் சாவக்கூடாது. ஏன்னா மனசு நிறைய குர்ஆன கட்டிக்கிட்டு இருக்கானே அவனே. அப்போ ஒரு வசனத்தை கட்டினா வருத்தம் லேசாகும்டா, மொத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணினவனுக்கு என்னத்துக்கு வருத்தம் வருது? ஏன்டா அதையும் இதை நீங்க டச் பண்றீங்க? சிந்திச்சு பாருங்க. அப்ப இது ஒரு ஷார்ட், குர்ஆனுக்குள்ளால பார்க்கமா? குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் குர்ஆனே வந்தது. அவருக்கு தெரியாதா குர்ஆனை கட்டி வருத்தத்தை லேசாக்க? பேர பிள்ளைக்கு உயிர் போற கட்டம் மடியில வச்சுட்டு பிள்ளை கத்துது, துடிக்குது, கண்ணால தண்ணி கொட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் உயிர் தொண்டக்குழியில எடுத்துட்டு வாடா பேனை என்று எழுதி கட்ட தெரியாத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு? இல்லாட்டி எழுத தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து ஏன் இந்த வசனத்தை எழுது பிள்ளை காலத்துல கட்டன்னு சொல்ல தெரியாதா? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? அப்ப மார்க்கம் என்ற பெயரால் மக்களையே மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த தாயத்து தகடு இது கட்டுறது, போத்தலை கட்டி தொங்க விடுறது, கடைகள்ல மூலையா போத்தல் தொங்குது. என்னன்னா வியாபாரம் பறக்கத்தாரிக்கணும். ஏன்னா வியாபாரம் பறக்கத்தாரிக்கிறதுக்கு இருக்கிற போத்தலை சுத்தமா வைரா சனம் பெரு, அதுல கொசு மொக்கிது, போத்தல் மூலையில கட்டி தொங்க விட்டா எப்படி பறக்கத்து வருங்கிற. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த டவுன்ல ஒருத்தன் வித்து வருவான் இசிந்தகடுகள், கடை கடையா வேறுத்து விறுவிறுத்து வந்து இருந்து வேர்த்து வலிச்சு கொட்டி, அப்பா கொஞ்சம் தண்ணி தாங்க தம்பி என்று வேண்டி குடிச்சு போட்டு, நம்மகிட்ட இசும் இருக்கு வெறும் 50 ரூபா தான், எழுதி கட்டி தொங்க விடுங்க, கடையில நல்ல பறக்கத்தா இருக்குமென்னு சொல்றோம். இது விளங்காம கடைக்காரன் வேண்டி கட்டுறான். ஏண்டா திருப்பி கேட்க கூடாதா? இதை கட்டி தொங்க விட்டு எங்களுக்கு பறக்கத்து வருமெண்டையே, எத்தனை வருஷமா இந்த இசுமை வித்துக்கிட்டு இருக்க, ஒன்றை பறக்கத்து எங்கடான்னு கேட்கலையே. நம்ம கடைக்கு 50 ரூபாய்க்கு இசும் தரவன், நீ ஒரு விஷயமா கட்டிக்கிட்டு கச்சாங்கொட்டை வியாபாரத்தையாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டியிருக்கலாம். அப்ப என்னன்னா அப்படியே புறாடு. நாங்க ஏமாந்து போறோம். அரபலு தொண்டு பிஸ்மில்லா வந்து ஒரு கிறுக்கு முறுக்கு இருந்தால் ஏமாந்து போறோம். பூசணிக்காய் இந்த வீட்டு மூலைகளோ இந்த கோபிஷ மூலையில பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கு. என்னத்துக்கு கட்டி தொங்க விட்டுருக்காங்க? செய்தினே அறிக்கை